77 ஆண்டுகள் வாழ்ந்தாள். கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்னும் கிரியாதர்பாவில் காலமானாள். ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதார். தன் இறந்த மனைவியின் முன் நின்று எழுந்து சென்றார். அங்கிருந்த ஏத்தியரிடம் ஆபிரகாம் பேசினார். உங்களிடையே நான் அந்நியன் தங்குபவன். என் மனைவியை அடக்கம் செய்ய ஓரிடத்தை தாருங்கள். ஏத்தியர் மறுமொழியாக, எங்கள் தலைவரே கேளும். எங்கள் நீர் இறைவனின் செல்வாக்குள்ள தலைவரை என்றார். எங்கள் கல்லறைகளில் மிகச் சிறந்ததில் அடக்கம் செய்யும். உம் மனைவியை அடக்கம் செய்ய எவரும் மறுக்கார். ஆபிரகாம் பணிந்து வணங்கி நின்றார். அந்த நாட்டு மக்களாகிய ஏத்தியர் முன்னே தலை வணங்கினார். சோகாரின் மகன் எப்ரோனிடம் எனக்காக பேசுங்கள். அவருக்குச் சொந்தமான மக்பேலா குகையை எனக்கு தரட்டும். அதன் முழு விலையை நான் தருகிறேன். எப்ரோன் எல்லா ஏத்தியரும் கேட்கும்படி சொன்னான். இல்லை என் தலைவரே, அந்த நிலத்தையும் குகையையும் உமக்கே தருகிறேன். ஆபிரகாம் மீண்டும் மக்கள் முன்னே பணிந்து வணங்கினார். நிலத்தின் விலையை ஏற்றுக்கொள், என் மனைவியை அடக்கம் செய்ய விடு. எப்ரோன் சொன்னான், அந்த நிலம் 400 செக்கேல் வெள்ளி. நமக்குள் இது ஒரு பொருட்டா? உன் மனைவியை அடக்கம் செய்யும். ஆபிரகாம் வெள்ளியை நிறுத்துக் கொடுத்தார். ஏத்தியர் முன்னிலையில் மக்பேலா நிலம் ஆபிரகாமுக்குச் சொந்தமானது. மம்ரேக்கு எதிரான மக்பேலாவில் உள்ள நிலமும் குகையும் அங்குள்ள மரங்கள் அனைத்தும் ஆபிரகாமுக்கு சொந்தமாயின. அதன் பின் ஆபிரகாம் தன் மனைவி சாராளை கானான் நாட்டு மக்பேலா நிலத்து குகையில் அடக்கம் செய்தார். ஏத்தியரிடமிருந்து ஆபிரகாம்